Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Sun Pictures கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் இன்று முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ராயன் தனுஷ் அவர்களோட 50வது படம். ஸோ பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நாளாவே வந்துட்டு இருக்கு. ஏன்னா டே 1ல இருந்து ஆடியோ லான்ச் நடந்ததில்ல, ஆடியோ லான்ச்ல தனுஷ் அவர்கள் பேசினது, ஒரு ஆர்டிஸ்ட் பேசினது அண்ட் பாடல்களுமே ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆடியோ லான்ச்ல பிரகாஷ் ராஜ் அவர்கள் மென்ஷன் பண்ணும்போது கூட நீ நினைச்ச படத்தை பார்க்க வராத, நான் எடுத்த படத்தை பார்க்கவா அப்படின்னு சொல்லும் போது அது எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராதிங்க அப்படின்றதான் பிரகாஷ் ராஜுமே அழகா மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. தனுஷோட 50th ஃபிலிம், அதுவும் அவரே டைரக்ட் பண்றாரு அப்படிங்கும்போது ராயன் ஓவராலா எப்படி இருக்கு, வர்த்தா பார்க்கலாமா அப்படின்றதான் டீட்டெயில்டா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல தனுஷ், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், துஷாரா அண்ட் அபர்ணா பாலமுரளி, எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ்னு சொல்லிட்டு நிறைய பேர், செல்வராகவன் சார், இவங்க எல்லாமே நடிச்சு இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகும்பொழுது நிறைய கூட்டம், தனுஷ் ஃபேன்ஸ் அகைன் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உள்ள வராங்க. ஸோ படம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கு, முடியும் போது எப்படி இருக்கு, ஸ்க்ரீன் பிளேவா எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த படம் வந்து ப்ராப்பர் புக் எண்டிங் ஸ்க்ரீன் பிளே விதத்துல தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். புக் எண்டிங் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆரம்பிக்கும் போது, அதாவது ஆக்சுவல் பிளாட், ஆக்சுவல் ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது எங்க ஆரம்பிக்குதோ அதே பாயிண்ட்ல வந்து நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராயன் டைட்டில் கார்டு போடும்போது என்ன ஷாட் இருந்துச்சோ அதே ஷாட்ல கிரெடிட் ரோல் ஓடும்போது வந்து நிற்கும். திஸ் இஸ் புக் எண்டிங் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க. இந்த புக் எண்டிங் ஸ்க்ரீன் பிளேவை வந்து சொல்றது கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ். ஏன்னா கதைக்குள்ள போயிட்டு ஒரு பிளாட்டை நீங்க நாட்டை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எண்ட் ஸ்டோரி வச்சு முடிக்கிறதுன்றது கஷ்டம் தான். பட் புக் எண்டிங் ஸ்டோரி அப்படிங்கும்போது அந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் முடிச்சு திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கும்போது கதை லேகாவும் தெரிஞ்சிடக்கூடாது, அந்த புக் எண்டிங் ஸ்க்ரீன் பிளே கம்ப்ளீட்டும் ஆகணும் அப்படிங்கும்பொழுது ஒரு டீடியஸான ப்ராசஸ் தான். ஸோ பெரிய பெரிய டைரக்டர்ஸுமே கொஞ்சம் மெனக்கிட்டு அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனா தனுஷ் அவர்கள் இந்த படத்தோட டைரக்டராகவும் இருந்திருக்காரு. தனுஷோட டைரக்ஷன், அதுவும் 50வது படம் அப்படிங்கும்போது நிறைய ஆக்டர்ஸ் வந்து டைரக்டர்ஸை சூஸ் பண்ணி கொடுப்பாங்க, பார்த்து கொடுப்பாங்க. 50th ஃபிலிம் பிளாக் பஸ்டர் ஆகணும், பேசப்படணும் அப்படின்னு. அந்த 50வது படத்தை நான் டைரக்ட் பண்றேன் அப்படின்ட்டு தனுஷே முன் வந்து அவரோட படத்தை அவரே டைரக்ட் பண்றதுன்றது ஒரு போல்டான கால். அந்த கால் மிகப்பெரிய பாசிட்டிவா தான் அந்த படத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு ஒன்லைனா சொல்லணும் அப்படின்னா, ட்ரெய்லர்ல பார்த்துருப்போம் நம்ம வந்து தனுஷ் அவர்களுக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி, அதுதான் காளிதாஸ் ஜெயராம், துஷாரா அண்ட் சந்தீப் கிஷன் 3 பேருமே இருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அது வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிளிக்ட். அந்த கான்ஃபிளிக்ட்னால தனுஷ் எப்படி ரிவோல்ட் ஆறாரு அப்படின்றது ஒரு ஸ்கிரீன் பிளே. இதுக்கு நடுவுல மல்டிபிள் கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கு. அதாவது 2 சப் கேரக்டர்ஸ், எஸ்ஜே சூர்யா எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு, அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் சார் எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. ஸோ இந்த கதையா பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு கதை தான். நம்ம தமிழ் சினிமால காலமா பார்த்துட்டு இருக்க ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வாலி, படிக்காதவன், மெட்ரோ, வால்டர் வெற்றிவேல், ஆளவந்தான், இந்த மாதிரி நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த படத்துல என்ன யூனிக்கா தெரியுது, எதனால ராயன் ரொம்ப பிடிச்ச விதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கதையை சொன்ன விதம் தான். நார்மலான கதையா இருந்தாலும் இந்த கதையை எப்படி சொல்ல போறோன்ற அந்த கால் எடுத்த ஒரு முடிவு தான் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டா அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஸோ தனுஷ் ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் பிரில்லியண்டான டைரக்டரா இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. எதனாலனா அவருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த கதை நிறைய வந்திருக்கு, தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள் நிறைய இருக்கு, பட் இந்த கதையை என்னோட ஸ்டைல நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்றத பர்ஃபெக்டா பிரில்லியண்டா பிக் எடுத்திருக்காரு தனுஷ். ஏன்னா 50வது படம் ஃபேன்ஸ் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள வருவாங்கன்னா ஒரு ஹை ரைஸ் மொமெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் இருக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 45 சீன் இருக்குன்னா அதுல ஆடியன்ஸ் விசில் அடிக்கிறதுக்கு, என்ஜாய் பண்றதுக்கு ஒரு 10 சீன் இருக்கணும், பேப்பரை கிழிச்சு தூக்கி போடுறதுக்கு ஒரு 5 சீன் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு முன்னாடி யோசிச்சு வச்சனால என்னமோ தெரியல, இதெல்லாம் அழகா அந்தந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு தனுஷ் ஃபேனா இருக்கீங்க, இல்லை ஒரு தமிழ் சினிமா லவ்வரா இருக்கீங்க, ஒரு கமர்ஷியல் மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமர்ஷியல் மூவிக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸுமே இந்த படத்துல இருக்கு அப்படின்றது 100% கண்ணை மூடிட்டே சொல்லலாம். டைரக்ஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது இன்டெலிஜென்ட்டான டைரக்டர் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 கலர் டோன் தெரியும் படத்துல. அதாவது நீங்க டீடைல்டா பிரேக் டவுனா பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு மாதிரி டீல் அண்ட் கிரீன் அந்த டோன்ல படம் இருக்கும். பிகாஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே காமன் கம்போஸ்டா யுனைடடா இருக்கும் அப்படின்றனால அந்த கலர் டோன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி செகண்ட் ஆஃப் வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, அந்த நாட் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிளாட் முடியுது, அதாவது எண்டை நோக்கி போகுது அப்படின்றனால ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் ரெட் டோன் யூஸ் பண்ணிருப்பாங்க. உங்களால ஈஸியா அந்த கதையோட டிராவல் பண்ண முடியும்.
ஸோ இதை தாண்டி கேரக்டர் வைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த படத்துல ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எந்த காஸ்டிங்குமே சும்மா வந்தோம் போனோம், சார் ஒரு போஸ்ட், சார் ஒரு டீ அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு அப்பியரன்ஸ் வந்துட்டு போனோம், ஒரு ஃபேம்காக உள்ள வச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு காஸ்ட் கூட நீங்க சொல்லவே முடியாது, இன்க்ளூடிங் ஃபீமேல் சென்ட்ரிக் போர்ஷன் உட்பட. உதாரணத்துக்கு அபர்ணா பாலமுரளி அண்ட் துஷாரா, இவங்க 2 பேருமே நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஒரு டோன்ல பார்த்திருக்கோம். அபர்ணா பாலமுரளி வந்து சூரரை போட்டுல பொம்மி மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே மீம்லாம் போட்டோம் இல்லையா. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துல அவங்க கேரக்டர் மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேள்விக்குறி. எதனால நீங்க படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். இன்னொரு பக்கம் துஷாரா அவர்களோட கேரக்டர் ஒரு சர்பட்டா பரம்பரையில பார்த்திருப்போம். ஹஸ்பண்ட் எந்த கான்ஃபிளிக்ட்லயும் மாட்டிக்க கூடாது, எந்த பிரச்சனையிலையும் மாட்டிடக்கூடாது, சேஃபா வீட்டுல நம்ம குடும்பம் ஃபேமிலின்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா வேற மாதிரி ஒரு டிரான்சிஷன் துஷாராக்கு இந்த படத்துல. ஸோ இதெல்லாம் சொல்லும் போது அது ஸ்பாயிலரா ஆயிடும்ன்றதுக்காக சட்டலா சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஸோ இன்னொரு பக்கம் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது காளிதாஸ் ஜெயராம் அண்ட் சந்தீப் கிஷன், இவங்க 2 பேருமே தனுஷ் அவர்களோட தம்பியா நடிச்சிருந்தாலுமே அவங்களோட கான்ஃபிளிக்ட் வரும் பொழுது அவங்களோட டிரான்சிஷன் இருக்கும் இல்லையா, அந்த டிரான்சிஷன் ரொம்ப அழகா பெர்ஃபெக்டா நெயில் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த கேரக்டர்ஸ்குள்ள வந்து ஒரு கோபம் இருக்கும், ஒரு ஏமாற்றம் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், ஐயோ தப்பு பண்றமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு எமோஷனா மட்டும் கன்வே பண்றதுன்றது இருக்குல்ல. நான் தப்பு பண்றேன் அப்படின்னா நான் டைலாக்ல என்ன டெலிவரி பண்ண முடியும், பட் அதை எமோஷனா மட்டும் கேரி பண்ணணும் அப்படிங்கும்போது இட் டேக்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்கிரீன் ஆன் கேமரா. அப்படிங்கும்போது அவங்க 2 பேருமே எக்ஸப்ஷனல் நெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் குறிப்பா செல்வராகவன் சார் அண்ட் தனுஷ் சார் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணதே இல்லை, நடிச்சு ஒரே ஸ்கிரீன்ல வந்ததே இல்லை. ஆனா இந்த படத்துல அது இருக்கு. நான் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது நீங்க ஃபேஸ் ஆஃப்னு கிடையாது, செல்வராகவன் சார் ஒரு மாதிரியான ஒரு மென்டார்ஷிப் தான் பண்ணியிருக்காரு தனுஷ் சாருக்கு ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீனுமே சொல்லலாம். அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆப்வியஸ்லி புரியும். அடுத்தது எஸ்ஜே சூர்யா சார் அண்ட் பிரகாஷ் ராஜ் சார். பிரகாஷ் ராஜ் சார் பயங்கர இன்டெலெக்சுவலான ஒரு கேரக்டர். அவரு ஆக்டிங் பத்தி சொல்றதுக்கு எனக்கு வயசும் இல்லை தகுதியும் இல்லைன்றனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸப்ஷனல். அது தாண்டி எஸ்ஜே சூர்யா சாருக்குமே அதே தான். ஆனா இருந்தாலுமே எஸ்ஜே சூர்யா சார் ஒரு கேங்ஸ்டர், உட்காந்த இடத்துல இருந்து வேலை செய்யற ஒரு நபர், அதே கிளைமேக்ஸ்ல இறங்கி வரும்பொழுது என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றதுமே நெயில் பண்ணியிருப்பாரு. குறிப்பா எஸ்ஜே சூர்யா சாருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம மார்க்காண்டிலே பார்த்துருப்போம், பொம்பளை சோக்கு கேட்குதாடாங்கும் போது ஒரு யூனிக்னஸ் இருக்கு, ஒரு மாடுலேஷன் இருக்கும் இல்லையா. இதுலயுமே ஒரு சீன் செகண்ட் ஹாஃப்ல இருக்கு, அந்த மாடுலேஷன் ஒரு மாதிரி வேற லெவல்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாகவும் இருக்கும் படம் பார்க்கும்போது. கம்மிங் பேக் டு மியூசிக் அப்படிங்கும் போது ஏஆர் ரஹ்மான் சார் எந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வருது, எந்த இடத்துல ஏறுது, எந்த இடத்துல இறங்குதுன்றது அந்த வளைவு சுழிவுகள் எல்லாத்தையுமே ஸ்கிரிப்டா வாங்கி படிச்சாரா இல்ல படத்தை மட்டும் பார்த்து பண்ணாரா அப்படின்றது தெரியல. அந்தந்த இடத்துக்கு தேவையான மாதிரி ரைட்டிங்கோட சேர்ந்து அவரோட மியூசிக்குமே டெவலப் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புக் எண்டிங் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லுங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு. அந்த புக் எண்டிங் ஸ்க்ரீன் பிளேல ஏஆர் ரஹ்மானுக்குமே அந்த கன்வேயல் போயிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார் அது புக் எண்டிங் ஸ்க்ரீன் பிளே நீங்களும் அந்த மாதிரி பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஓராயா பாட்டு ஆரம்பிக்கும், அங்கதான் படமும் ஆரம்பிக்கும், ஓராயா பாட்டு முடியும், அங்கதான் படமும் முடியும். ஸோ ஒர்க் ஆஃப் பிரில்லியன்ஸ் இதுதான். 2 லெஜெண்ட்ஸ் சேரும்போது ஒர்க் ஆஃப் பிரில்லியன்ஸுங்கிறது இதுதான். ஸோ இதை தாண்டி நம்ம யூடியூப்ல பயங்கரமா கொண்டாடணும் என்ஜாய் பண்ண அடங்காத அசுரன் பாட்டு இருக்கு இல்லையா. இந்த அடங்காத அசுரன் பாட்டுல வர லிரிக்ஸை நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதான் இந்த படத்தோட கதையே. ஸோ லிரிக்குமே அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி விஷுவல்ஸாக நீங்கள் பார்க்கும் பொழுது அடங்காத அசுரனோட விஷுவல் நீங்கள் பார்க்கும்போது என்டையர் கதையுமே உங்களுக்கு அந்த சாங்ல புரிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல திருவிழா சீக்வன்ஸ் எதுக்காக வருது, சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீன் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி எந்த கேள்வியுமே இல்லாமல் கதையே அந்த ஒரு பாட்டில் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு அகெயின் பிரில்லியன்ட் பீஸ் ஆஃப் மாஸ்டர் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்ளாஸ் 2 பேருக்கு கொடுத்தாகணும். ஒன்று கேமராமேன் அண்ட் எடிட்டர். அந்த இவங்க 2 பேருக்குமே எப்படி ஒரு டைரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு சிங்க் இருந்து ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே நெயில் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கே கேமராமேன் அண்ட் எடிட்டருக்கு மிகப்பெரிய சிங்க் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு போர்ஷனுக்கான லைட்டிங்ஸ் வச்ச விதமும் அதை காட்டின விதமும் ரொம்ப ஆப்டாவும் அழகாவும் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு துஷாரா அவங்களோட கேரக்டர் வந்து ஒரு காளி காடஸ் அவங்களோட கேரக்டரோட சிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் ராயன் தனுஷோட கேரக்டர் வந்து ராவணன் அவங்களோட கேரக்டரோட சிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த 2க்குமே நான் வந்து கேரக்டரா நான் டெப்தா அதை சொல்லணும்னு இல்லாம நான் கேமரா வைஸ் சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும். அதாவது நான் வந்து இப்போ நான் ஒரு படம் நடிக்கிறேன், நான் ஒரு கேரக்டர்னா நான் வந்து ராவணன் அப்படின்னு நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன்னா நான் என் டைலாக்ல கன்வே பண்ணலாம். நான் 10 தலை ராவணன்டான்ற நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் டைலாக்ஸ்லயும் இல்லாமல் ஜஸ்ட் விஷுவல்ஸ்ல கன்வே பண்றதுன்றது மிகப்பெரிய டாஸ்க். அது இந்த 2 கேரக்டருக்குமே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. துஷாராக்கா இருக்கட்டும் தனுஷ்கா இருக்கட்டும் 2 பேருமே ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டியிருப்பாங்க. இதுதான் அகெயின் அ பீஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கும் போது. ஸோ 2 பேருமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப சூப்பராக நெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா ராயன் படம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் போகாதீங்க. அகெயின் பிரகாஷ் ராஜ் சொன்னது தான் நானும் சொல்றேன், எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் போகாதீங்க. பிகாஸ்
நீங்க என்ன படம் பார்த்துருக்கீங்களோ, தமிழ் சினிமாவில் நீங்க இது வரைக்கும் பார்த்த படங்கள் எல்லாமே இந்த கதை தான், இந்த கதையுமே கூட. ஏன்னா நிறைய கதை இந்த மாதிரி இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற கான்ஃபிளிக்ட், அதுல ஒருத்தன் நமக்கு அகேன்ஸ்டா வந்து நம்ம முதுகுல குத்துறான் அப்படிங்கும்போது அகைன் வால்டர் வெற்றிவேல், ஆள வந்தான், இந்த மாதிரி கதைகள் தான் இருக்குமே தவிர, நீங்க எதுக்காக இந்த படத்துக்கு போலாம் அப்படின்னா தனுஷோட டைரக்ஷன், தனுஷால் எப்படி ஒரு டைரக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக பார்க்கலாம். ஆப்வியஸ்லி வர்த் வாட்சிங் மூவி அப்படின்னு தான் சொல்லணும் ராயன். ஏன்னா இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஒரு சில டைலாக்ஸ் கேட்காதனால நைட் டிக்கெட்டும் புக் பண்ணி செகண்ட் டைம் இந்த படமும் பார்க்க போறேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது, பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் உங்களுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு இல்லை, அண்ட் இதுல நீங்க நோட் பண்ண விஷயங்கள், அதாவது நான் மிஸ் அவுட் பண்ண விஷயங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு படம் பார்த்துட்டு அந்த படத்தோட எப்படி இருக்குன்னு சொல்ற வரைக்கும் திஸ் இஸ் RJ Amudan. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Sun Pictures கலாநிதி மரன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் இன்று முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.